தமிழ்நாட்டின் தொன்மையை பறைசாற்றும் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது காணலாம். அடையாளமாகவும் விளங்கவுள்ள ததும்பி வழியும் தமிழின் பெருமிதம் பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எழுத்தறிவு பெற்று எழுச்சியுடன் திகழ்ந்த தமிழ் மண்ணின் வரலாறு, தமிழரின் பெருமை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். பொருணை நதிக்கரை ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் தான் முதலாக நெற்கதிர் கொண்ட குறியீடு கிடைக்கப்பெற்றது. அதுவே நினைவு பரிசாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அதன் சான்றாக அமைந்துள்ள குறியீடுகள் பொருணை நதிக்கரையில் ஏராளமாக கிடைக்கப் பெற்றன. பாலை நிலத்திலும் பசுமையாய் பரப்பும் மரம், மருத்துவ குணமும் மன்னர் மரியாதையும் பெற்ற வன்னி மரம், சங்க இலக்கியங்களில் மன்னர்களின் வீரம் பேசும் மரம், போர்க்கள வேள்விகளின் சாட்சியாக நின்ற மரம். அத்தகைய வன்னி மரத்தை பொருணை நாகரிகத்தின் நிலைத்தன்மையை குறிக்கும் அடையாளமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கு நட்டு வைத்து சிறப்பிக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி வரலாற்றையும் வளர்ச்சியையும் ஒரே நேரத்தில் விதைக்கும் ஆட்சி என்பதற்கு சாட்சியாக இங்கு வன்னி மரம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இங்கு நட்டு வைக்கப்படுகிறது. பொருணை அருங்காட்சியக அறிமுக கட்டடத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்று அதனை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். பொருணை அருங்காட்சியகம் நம் தொல் தமிழ் நாகரிகத்தின் அடையாளம், நிமிர்ந்த திராவிட வரலாற்றின் உறைவிடம். அது தொன்மையின் தொடர்ச்சி, தொன்மைக்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையே அறிவியல் பாலம். இதோ நெஞ்சுயர்த்தி நிற்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் எழுதப்படணும்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். இது ஏதோ தற்பெருமைக்காகவோ மேடை அலங்காரத்துக்காகவோ பேசின வெற்று பேச்சு இல்லை, அறிவியல் பூர்வமான உண்மை இதுன்னு நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து மெய்ப்பிச்சுட்டு வரோம். மதுரைக்கு பக்கத்தில் கீழடி அகழ்வாய்வு கண்டுபிடிப்புகளை கொண்டு கீழடி அருங்காட்சியகத்தை ரொம்ப கம்பீரமாக உருவாக்கியிருக்கோம். அடுத்ததாக இப்போ திருநெல்வேலியில் பொருணை ஆற்றங்கரை அகழ் ஆய்வுகளில் கிடைச்ச தொல்பொருட்கள் இந்த பகுதியில் திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள். பொருணை அருங்காட்சியகத்தின் அறிமுக கட்டிடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறது. மண், இரும்பு, நீர், நெருப்பு என தமிழரின் தொன்மையை பற்றியும் தமிழரின் தொழில்நுட்ப மேன்மையை பற்றியும் நாகரிகம் எப்படி உருவானது என்பதை பற்றியும் உலக வரலாற்றில் இரும்பு தொழில் நாகரிகம் ஒரு திருப்புமுனை என்பது பற்றியும் இரும்பு தொழில் நாகரிகத்தை உலகிலேயே முன்னோடியாக உருவாக்கியது தமிழ்குடி என்பதையும் இங்கு அறிவியல் பூர்வமாக நிறுவும் பொருணை அருங்காட்சியகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அறிமுக கட்டடத்தை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். மாண்புமிகு நிதி, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் தற்போது அங்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் விளக்குகிறார்கள். பொருணை காட்சி கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்போது டிஜிட்டல் திரையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள்.
மாணவர்கள் இளைஞர்களுக்காக நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் நம் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இங்கு தொழில்நுட்ப வசதியுடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். 3 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பொருணை அருங்காட்சியகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன? விவரங்கள். திருநெல்வேலி நாகர்கோவில் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இந்த பொருணை அருங்காட்சியகம். சுமார் 13 ஏக்கர் பரப்பளவில் இந்த ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் 13 ஏக்கர் பரப்பளவில் 54,000க்கும் அதிகமான சதுர அடி பரப்பளவில் இந்த கட்டிடமானது கட்டப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, சிவகலை போன்ற பகுதிகளில் அகழாய்வு செய்யப்பட்ட பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தை கட்டிடம் 13 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 67 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முழுவதும் இந்த கட்டிடம் முழுவதுமே மின் விளக்குகளால் ஜொலித்து வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார். திறந்து வைப்பதற்கு முன்பாக பழமையான வன்னி மரத்தை நடவு செய்த பின்பு இந்த கட்டிடத்தை திறந்து வைத்து உள்ளே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய பழமையான பொருட்களை பார்த்து வருகிறார். பழமையான தாளிகள், தங்க நாணயம், வெள்ளி, செப்பு பொருட்கள் மற்றும் இரும்பு ஆயுதங்கள், கற்காலங்களில் எடுக்கப்பட்டுள்ள பழமையான பொருட்கள் என உள்ளே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையுமே தற்போது பார்த்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் இங்கு எந்த பொருட்கள் எந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை பார்க்கக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்வதற்காக தொடுதிரையும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த பெயரை பதிவு செய்தால் அது எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது என்பது முதற்கொண்டு அனைத்துமே அதில் வரக்கூடிய அளவிற்கு அதில் அந்த தொடுதிரை மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய 5D திரையரங்கும் அமைக்கப்பட்டுள்ளது. இது புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த 5D திரையரங்கமும் இந்த அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. தற்போது முதலமைச்சர் உள்ளே சென்று இந்த அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் பார்த்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த 5D திரையரங்கத்திலும் உள்ளே சென்று எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் முதலமைச்சர் பார்க்க இருக்கிறார். முதலமைச்சர் உடன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே ராமச்சந்திரன், KN நேரு, மா சுப்பிரமணியன், கீதா ஜீவன், பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி போன்றவர் உடன் இருந்து வருகிறார்கள். தற்போது உள்ளே சென்று பழமையான பொருட்களை பார்த்து வருகிறார். கொர்க்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்குகளால் செய்யப்பட்ட வளையல்கள் போன்றவையும் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. அதையும் தற்போது பார்த்து வந்து கொண்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.